சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்தில் இருக்கும் செய்வினை உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று பல வார்த்தைகளை என்னிடம் கொடுத்து அனுப்பியுள்ளது. அதை உன்னிடத்தில் வாசித்து காட்டுகிறேன். அதிர்ச்சி அடையாதே. பொறுமையாக நிச்சயமாக என் வார்த்தையை கவனித்து கேள். உன்னிடத்தில் வந்து பல காலங்கள் ஆகின. என்னால் நீ பட்ட வேதனையும் சோதனையும் கண்ணீரும் அதிகம்தான். நான் செய்வினையாக இருந்தாலும் பிறருக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் எனக்கும் ஒரு மனம் இருக்கிறது. அளவில்லாத வேதனையை உனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னை உன்னிடத்தில் அனுப்பியதும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தான் கட்டளையிட்டு அனுப்பியுள்ளான். அவன் சொன்ன அளவிற்கு உனக்கு நான் வேதனையை கொடுக்கவில்லை. அளவோடு தான் நான் உனக்கு வேதனை கொடுத்திருக்கிறேன். உன்னை நான் கஷ்டப்படுத்தி வருகிறேன். அதுவே என்னால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் நீ படும் வேதனையும் சோதனையும் பார்க்கும் பொழுது நான் உன்னுடன் இருக்கும் காலங்கள் எப்பொழுது முடியும் என்று எதிர்பார்த்து காத்து இருப்பேன். எப்பொழுது? இன்னும் சில நாட்களில் உன்னை விட்டு நான் முழுமையாக போய்விடுவேன். உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு நிவர்த்தியாக நான் உனக்கு மிகப்பெரிய நல்லதை செய்துவிட்டு தான் இந்த இல்லத்தை விட்டு போவேன். நான் தானாக உன் இல்லத்திற்கு வரவில்லை. உனக்கு வர வேண்டும் என்று இஷ்டப்பட்டு நான் வரவில்லை. வலுக்கட்டாயமாக என்னை உன் இல்லத்திற்கு அனுப்பியது உன் எதிரிதான். அடுத்து நேராக நான் போகக்கூடிய இடம் உன் எதிரியின் இல்லத்திற்குத்தான். உன்னை நான் கஷ்டப்படுத்தியதை விட பல மடங்கு அதிகமாக கெட்ட எண்ணம் கொண்டவருக்கு நான் அங்கு தண்டனையை கொடுத்துவிட்டு தான் என்னுடைய இடத்திற்கு நான் செல்வேன். ஒன்றை மட்டும் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். உன்னிடத்தில் நான் இருந்தவரை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது என்று கூற நீ நினைத்ததில்லை. முடிந்தவரை நல்லதை செய்தாய். முடியவில்லை என்றால் தொந்தரவுகள் செய்யாமல் விலகி நின்றாய். இதை பார்த்த எனக்கு என் குற்ற உணர்வால் நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். செய்வினை என்றால் கெட்டதை மட்டும்தான் தருவது என்ற எண்ணத்தை மாற்றி நான் உன் இல்லத்திற்கு வந்து உன் இல்லத்திற்கு விட்டு செல்லும் பொழுது மிக பெரிய பரிசை உனக்கு மகிழ்விக்கும்படி கொடுத்து விட்டுத்தான் செல்வேன். கேட்டாயா? உன் இல்லத்தில் இருக்கும் செய்வினை சொல்லும் வார்த்தையை கேட்டாயா? முழுக்க உண்மையை தான் அது பேசியுள்ளது. இன்னும் சில நாட்களில் உன்னை விட்டு செல்லும். அது உனக்கு நல்லதை செய்து விட்டு தான் செல்லும் என்று எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு தான் சென்று உள்ளது. தைரியமாக இரு. இனி நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.